முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள மதராசி செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக உள்ளது. படத்தின் ப்ரமோஷனுக்காக பேட்டிகளை கொடுத்து வருகிறார் முருகதாஸ். அப்படி அவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் தீனா படத்திற்கு பிறகு மீண்டும் அஜித் நடிப்பில் மிரட்டல் என்ற படத்தை இயக்க இருந்தது பற்றியும் அது நடக்காமல் போனது பற்றியும் குறிப்பிட்டிருந்தார். அந்த பேட்டியில் முதலில் அஜித் சாரை தயாரிப்பாளர் சக்கரவர்த்தி அலுவலகத்தில் தான் சந்தித்தேன். அதன் பிறகு தீனா படத்திற்காக சந்தித்தேன். தீனா முடிந்து வெளியான பின் தீனா 2 செய்யலாம் என்ற யோசனை இருந்தது. அதன் பிறகு மிரட்டல் படத்திற்காக அவர் ஜி படப்பிடிப்பில் இருந்தபோது சென்று கதையை கூறினேன். கதை கேட்டு முடித்ததும் இதில் ஹீரோயினுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்றார். மேலும் இப்படத்திற்காக நான் 6 பேக்ஸ் வைக்கிறேன் என கூறினார். அப்போது 6 பேக்ஸ் என்பதே பிரபலம் கிடையாது. இப்படியாக அந்த படம் துவங்கியது. ஆனால் அந்த சமயத்தில் அவருக்கு வேறு சில படங்களில் வேலைகள் வந்துவிட்டது. கூடவே நான் கடவுள் படம் நடிப்பதாகவும் அதற்காக நீளமான முடி வளர்க்க வேண்டும் எனவும் கூறினார். ஆனால் என் படத்தில் மொட்டை அடித்த கெட்டப்பில் நடிக்க வேண்டும். இது போன்ற சூழல் வந்ததால் 2 நாட்கள் படப்பிடிப்புடன் மிரட்டல் நின்று போனது. ஆனால் அந்த 2 நாட்கள் படப்பிடிப்பு எனக்கு கஜினியில் நிறைய உதவியது. ஹீரோவை சார்ட்டர்ட் பிளைட்டில் வருவது போல் காட்ட வேண்டும் என ஒளிப்பதிவாளர் ஜீவா கொடுத்த யோசனை, ஹீரோ 6 பேக்ஸ் வைக்க வேண்டும் என்ற அஜித் சாரின் யோசனை இரண்டையும் நான் கஜினியில் பயன்படுத்தினேன். இந்தியில் அமீர் கான் நடித்த போதும் 6 பேக் வைத்தார். 6 பேக் ஒரு கல்ச்சராகவே மாறியது. இன்றும் அஜித் சார் சஞ்சய் ராமசாமியாக நடித்த அந்த 2 நாள் ஃபுட்டேஜ் என்னிடம் இருக்கிறது. அதை பார்க்கையில் இன்றும் பிரமிப்பு குறையவே இல்லை என கூறியிருந்தார் AR முருகதாஸ்.